நோவாவுக்கு என்ன கிடைச்சதுங்க? நோவா அந்த காலத்திலேயே விசுவாசத்தினால் நீதிமான் ஆனவன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிறது நோவாவுடைய வாழ்க்கையில் நிஜமானது. பழைய ஏற்பாட்டில் வேறு விதமாக அவர்கள் ரட்சிக்கப்படல, விசுவாசத்தினால் அவன் நீதிமானானான். இப்படி விசுவாசத்தை பயிற்சி வச்சு இயேசுவின் பேரில் நம்பிக்கையை வச்சு தேவன் தண்டிக்க போகிறார், பாவத்தை தண்டிக்கிறவர், தேவன் கிருபையை தருகிறவர் என்பதை விசுவாசித்து தேவனிடத்தில் வந்து அப்படித்தான் அவன் நீதியை பெறுகிறான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. அப்போ அவனுக்கு கிடைச்ச நீதி என்ன? தேவன் அவனுக்கு வெகுமதியாய் கொடுத்த நீதி. இவன் ஜென்ரேட் பண்ணதில்லை, இவன் கிரியினால் வந்த நீதி இல்லை, கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆனால் அது வந்த உடனே அதோட நிறுத்திடக்கூடாது பாருங்க, தான் டேஞ்சர். நம்ம வெறும் அதை மட்டும் எம்பசைஸ் பண்ணி நிறுத்தணும்னா பெரிய தவறு நடந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லைங்க, கடைசி நான் நீதிமான் தாங்க, நான் என்ன பாவம் செஞ்சாலும் நான் நீதிமான் அப்படின்னு போகிறாங்க. கிடையாது. நான் எவ்வளோ பாவம் எப்படி வேணா இருந்துக்கலாம், நான் நீதிமான் தான், எனக்கு தான், நான் தான் நீதிமான்னு சொல்லிட்டாரு அவர். அதுக்கப்புறம் என்ன? கிடையாது. இந்த நீதி அங்கேருந்து கொடுத்து கிஃப்டாக உள்ளே வந்த உடனே இது என்ன பண்ணுது? என்னை ஆளையே மாற்ற ஆரம்பிச்சிருது. என்னை மாற்றி என்னை நீதிமானாக, என்னை குற்றம் சாட்டப்படாதவனாக, நேர்மையானவனாக, ஒழுங்கானவனாக என்னை மாற்றுகிறது. அவர் கொடுத்த நீதி என்னை மாற்றுகிறது. அவர் எனக்கு இந்த நீதியின் வஸ்திரத்தை போட்டு விட்ட உடனே என் புத்தியே மாறுது.